இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவத் தேர்வுடைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாவெளிகளை பார்க்குறோம். அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் எழுதுக. 700 சென்டிமீட்டர். இதெல்லாம் உங்கள் புக் பேக்கில் இருக்கிற புக்கின் சைடில் இருக்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. சிலதெல்லாம் இந்த கோடிட்ட இடம் பாருங்கள். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். எஸ்ஐ அலகு முறை நீளத்தலகு மீட்டர். பூமியில் காணப்படும் மிக வறண்ட பகுதி பாலைவனம். புவிப்பரப்பு 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு விசை வந்து தொட விசையாகும். ஓகே, சரியா தவறா? சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. தவறுனா திருத்தி எழுதணும். அவங்க திருத்தி எழுத சொல்லிக்கிறாங்க. இப்போ தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ஏன்னா ஒரு தாவரத்துக்கு வளரணும் அப்படின்னா நீர் ரொம்ப அவசியம். அவங்க முடியுமன்றது முடியாது, நீரின்றி வாழ முடியும் அப்படின்னா தவறு. நீர் இல்லாமல் அதனால் வாழ முடியாது. சரி, அது பொறுத்துக்கு பாருங்கள். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், கிலோகிராம் 10⁻³ மலைகள் இமயமலை, தண்டு கிளைகள். பால்னா ஒப்புமை. பால் வந்து பருமன் சொல்லுவாங்க, காய்கறி நிறையன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வந்து பொதுத்தராசில் அளப்பாங்க. எலுமிச்சாறு அளவு ஜாடியில் அளப்பாங்க. மனிதனுடைய உயரத்தை சென்டிமீட்டரில், கூர்மையான பென்சிலுடைய நீளத்தை மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. ஆணிவேர் தொகுப்பு வந்து அவரை செடியில் இருக்குது. சல்லிவேர் தொகுப்புனா நெல், புல், இந்த ஒருவித்திலை தாவரம் இதெல்லாம் இருக்குது, அதில் சொல்லலாம். தொலைவு. அப்புறம் வந்து வினாவெடிகள் பாருங்கள். வேர், தண்டு, இலைகள், மலர்கள். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கணும், குயிக்காக எழுதி முடிச்சிடுங்க. இதெல்லாம் பேஜ் நம்பருங்க. நம்பர் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதில் இருக்கும். கைடில் இல்லாட்டி கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் எழுதிருப்பீங்க. பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.